என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். கடந்த 2 நாள் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் வெளியே போனதுனால என்னால் பர்சனல் ஒர்க்காக போனதால போட முடியல. ஸோ அதனால 2 நாள் வீடியோ போட முடியல. இன்னைக்கு நம்ம அனலைஸை பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் பிளஸ்லயும் பேங்க் நிஃப்டி -75 பாயிண்ட் மைனஸ்லயும் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? நிஃப்டியை பாத்தீங்கன்னா தெரியும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று எந்த ஹை போச்சோ அதே ஹைல தான் இன்னைக்கு செல்லிங் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 23,400 அந்த லெவலுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்திருக்கு. நேற்று எங்க சப்போர்ட் இருந்துச்சோ அதே இடத்துல இன்னைக்கு மார்னிங் சப்போர்ட் எடுத்துட்டு 2 டைம் இந்த லெவலை டச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 23,237 அப்படிங்கிற லெவல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் உடைச்சதுன்னா வருதா 23,100 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பையிங் லெவல் அது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 23,300, அதுக்கு மேல கூட 23,400. இந்த லெவலுக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இருக்கு. பெரிய மூவ்மெண்ட் இல்லை பேங்க் நிஃப்டிலையும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்து இன்னைக்கு லோ 49,650 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும். அதுக்கும் கீழே 49,000. அது இங்கே லெவல்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு கீழே நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால இன்கேஸ் மார்க்கெட் இது கீழே பிரேக் பண்ணி வருதுன்னா ஃபர்தர் நல்ல ஒரு ஃபால் வரும். இன்கேஸ் இங்கிருந்தே சப்போர்ட் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா 50,000 போகும், இல்லை அதுக்கு மேலே போகும். நாளைக்கு எக்ஸ்பைரி மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் குட் சைடு வந்துட்டு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்க. இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். 23,200ல கிட்டத்தட்ட 50 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. குட் சைடு கால் சைடு 20 லட்சம் தான். அப்போ 23,200ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த லெவலை பிரேக் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். ஏன்னா தெரியுங்க, கால் ரைட்டர்ஸ் 20 லட்சம் கான்ட்ராக்ட் கிட்டத்தட்ட 30 லட்சம் கான்ட்ராக்ட் போட்டாதான் இதை பீட் பண்ண முடியும். அதனால 23,200ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க 23,300ல கிட்டத்தட்ட 10 லட்சம் டிஃபரன்ஸ். அது 42 லட்சமும் 34 லட்சமும் கிட்டத்தட்ட 8 லட்சம் கான்ட்ராக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ அதனால 2 பேரும் இங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. அப்ப 23,300ங்கிற லெவல் டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம 23,200க்கான கால் ஆப்ஷனும் 23,300, 23,400க்கான புட் ஆப்ஷனும் நம்ம இப்ப பார்த்தலாம். ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதால அது மட்டும் இல்லாம நிஃப்டில அடுத்த இடத்துல 300, 400 இந்த 2 லெவலும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த 2 லெவலுக்கான புட் ஆப்ஷனும் 23,200க்கான கால் ஆப்ஷனும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதையும் வாட்ச் பண்ணிங்க. இந்த லெவலையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த லெவலையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே எவ்வளவு லோ கொடுத்தாலும் திருப்பி இங்கே கூட மார்க்கெட் டச் பண்ணி மேலே போகலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால 23,200 போகுது அப்படின்னா இந்த லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அந்த லெவலை வாட்ச் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராங் லெவலுங்கிறதால இதை பீட் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா 50 லட்சம் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இந்த பக்கம் பாருங்க 42 லட்சம், அதுக்கு மேல போனா 40 லட்சம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் சரியா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரிங்னால முடிஞ்ச வரைக்கும் டவுன் சைட் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க மார்க்கெட். சரிங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 23,200க்கான கால் ஆப்ஷன் பார்த்தரலாம். பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 23,200க்கான கால் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கிறாங்க பாத்தீங்கன்னா மார்னிங் கரெக்டா 9:40க்கு பாத்தீங்க அப்படின்னா 144 ரூபாய் 45 ரூபா 150 ரூபாய் பை பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹை நேற்று வந்த ஹை 270 ரூபாயில செல் பண்ணிக்கிறாங்க. அதே இடத்துல இன்னைக்கு செல் பண்ணி அதே 144 ரூபாய் 2வது முறையா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இருக்குது. ஸோ அதனால 22,200 நீங்க கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, 23,200 கால் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா இந்த 115 ரூபாய் சரி 150 ரூபாய் மைண்ட் வச்சுக்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்தா அடுத்து 107 ரூபாயும் அடுத்து 72 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட்
இந்த ரெண்டு பிரைஸ்ல ஏதோ ஒரு பிரைஸ்ல மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அதெல்லாம் ப்ரீவியஸா பை பண்ணிக்கிறேன் தெரியுங்க. இந்த லெவல்ல ப்ரீவியஸ் பையிங் லெவல். சரிங்களா, அதான் நான் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க நாளைக்கு வந்து 23,200 கால் ஆப்ஷன் வாங்கணும் அப்படின்னா இந்த லெவல வாட்ச் பண்ணிக்கங்க. 107 ரூபாய், 72 ரூபாய் அடுத்தடுத்த சப்போர்ட்டுங்க. எந்த லெவல் ஏதோ ஒரு லெவல்ல இல்ல இங்க இருந்தே திரும்பலாம். ஏன்னா தெரியும் அதே லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்து நிக்கல, இங்க இருந்தும் போலாம். இல்ல இன்கேஸ் மால் வந்து பிரைஸ் கம்மியாகுதுன்னா 107 ரூபாய் அல்லது 72 ரெண்டு பிரைஸ் ஏதோ பிரைஸ்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 213 ரூபாய் அதுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு போல 270, அதுக்கு போல 300 ரூபாய். இது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 23,300ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ 23,300க்கான புட் ஆப்ஷன் பாத்திரலாம். புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். புட் ஆப்ஷன் ட்ரெண்டே உங்களுக்கு தெரியும். சரிங்களா, மார்க்கெட் ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்கு, நல்லா டவுன் தான். சரி வந்து யாரும் இன்ட்ரெஸ்டடா இல்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு கம்மி பிரைஸ்ல வந்து பை பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 23,300க்கான புட் ஆப்ஷனை தெரியுதுங்களா, 78 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க. கம்மி பிரீமியம் புரிஞ்சுங்கன்னா, கம்மியான பிரீமியம்ங்கிறதுனால இந்த கம்மியான பிரைஸ்க்கு வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, 1:45. ஸோ 2 மணி வச்சுக்கோங்க, 1:45 to 2 மணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிரைஸ் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் கால் ஆப்ஷன் சைடு பாருங்க. சரிங்களா, அதே 1:45 பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா அவங்க டார்கெட் பிரைஸ், கரெக்டா அவங்க டார்கெட் போகவும் இவங்க வாங்கவும் கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால புரிஞ்சுக்க, ரெண்டு சைடுமே இன்ஸ்டியூஷன் தான் வாங்குறாங்க விற்கிறாங்க. சரிங்களா, அதனால ரெண்டு சைடுமே வாங்க. 78 ரூபாய் நீங்க பை பண்ணிக்கிறாங்க. இன்கேஸ் மார்க்கெட் 23,300 போகுது அப்படிங்கிற பட்சத்துல இதோட வேல்யூ கொஞ்சம் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். மேபி இந்த 114 ரூபாயிலேயே வாங்கலாம். இல்ல இதுக்கும் கீழே வருது அப்படின்னா ஸோ அதே 78 ரூபாய் வரலாம். சரிங்களா, ஸோ அதை வாட்ச் பண்ணி இந்த ரெண்டு லெவல் வந்து இதை பிரேக் கொடுத்து இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா பை பண்ணுங்க. இல்ல இது கீழே போயிட்டு மார்க்கெட் கீழே வரணும் அடுத்து 78 ரூபாயில வாங்கலாம். அதுக்கும் கீழே போனா மார்க்கெட் அப்சைடு போகும். சரிங்களா, ஸோ 300க்கான புட் ஆப்ஷன் நம்ம இதுதான். சரிங்களா, 114 ரூபாயும் 114 ரூபாயும் 78 ரூபாயும் அடுத்தடுத்த சப்போர்ட். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 153, 190. அது வரைக்கும் இதை பிரேக் பண்ணா 150 போகும். அதையும் பிரேக் பண்ணா 190. அதுக்கு மேல கூட 223. அது வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வாட்ச் பண்ணிக்க. சரிங்களா, ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா 23,400. ஏன்னா அங்கேயே ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது சரிங்களா, அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதனால மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, தெரியுதுங்களா, 115 ரூபாயில பை பண்ணிக்கிறாங்க. அடுத்து 150, 180ல மார்க்கெட் கரெக்டா பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் அங்க போகுது ஒரு வேல்யூ 150 ரூபாய் திருப்பி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்களா, 150 or 115 இது ரெண்டு பிரைஸ்ல ஏதோ ஒரு பிரைஸ்ல பை பண்ணி மேல கொண்டு போகலாம். அதுக்கான டார்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 222, 246, 272. சரிங்களா, அந்த லெவல்ஸ் எல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணீங்க. இன்கேஸ் இவங்க பை புடிச்சிட்டு கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட்னா மார்க்கெட் ஃபர்தர் என்ன ஆகுங்க அடுத்தடுத்து சப்போர்ட் உடச்சு கீழே போயிடும். இன்கேஸ் இங்க சப்போர்ட் எடுக்குது உங்களுக்கு ஒரு நிப்டில ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது பிடிச்சிருக்குன்னா இந்த லெவல மறந்துடாதீங்க. இந்த லெவல்ல பை பண்ண மறந்துடாதீங்க. எல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா தாராளமா நீங்க பை பண்ணலாம். சரிங்களா, ஸோ அடுத்து பேங்க் நிப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 50,000 ஃப்ரெண்ட்ஸ். 50,000த்துல அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அதுக்கு ஓரளவுக்கு மார்ஜினா இருக்குது பாத்தீங்கன்னா 49,500. சரிங்களா, புட் ரேட்டர்ஸ் 22 லட்சமும் கால் ரேட்டர்ஸ் 7 லட்சம் தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலான சப்போர்ட்டா இருக்கும். 49,500 தான் சப்போர்ட், 50,000 தான் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா, புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு செல்லிங் கொடுத்துட்டு கூட மார்க்கெட் திருப்பி மேல போகலாம். சரிங்களா, ஸோ அது கவனமா இருந்துக்கு. ஸோ அதனால 50,000க்கான புட் ஆப்ஷனும் 49,500க்கான கால் ஆப்ஷனும் பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா தெரியும் 49,500க்கான கால் ஆப்ஷன். சரிங்களா, இன்னைக்கு மார்னிங் கிட்டத்தட்ட 282 பை பண்ணி அதே பிரைஸ் தான் வந்து மார்க்கெட் நிக்குது. தெரியுதுங்களா, எங்க பை பண்ணாங்களோ அங்கதான் வந்து மார்க்கெட் ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் வந்து இதையும் உடைக்குது அப்படின்னா 165, 74 ரூபாய் இந்த ரெண்டு பிரைஸ்லயும் வந்து இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ்ல இருக்குன்னா 49,650 கிட்டத்தட்ட 49,500 அந்த ரேஞ்ச் எல்லாம் மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த லெவல் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கதான் வந்து
சப்போர்ட் இருக்கிறதால இந்த லெவல் தெரியும். இந்த லெவல் 49,500 அப்படிங்கிற லெவல் வந்து முக்கியமா இருக்கும். அங்கிருந்து அதையும் உடைச்சுன்னா ஃபர்தரா 49,000 டக்குன்னு நல்ல ஒரு பால் கொடுக்கும். மார்க்கெட் தெரியல. ஸோ 49,000 சப்போர்ட். இன்கேஸ் அந்த சப்போர்ட் உடைக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபர்தரா கீழே போகும். இல்ல இதே இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல போகுதுன்னா 50,000 போகும். ஓகேங்களா? இப்போ வாட்ச் பண்ணிக்க. இப்போ 49,000 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 165 ரூபாயும் 74 அடுத்தடுத்த சப்போர்ட் இந்த லெவல் போலாம், இந்த லெவல் போலாம், இல்ல இங்கேயே திரும்பலாம். அடுத்த டார்கெட் 433, அதுக்கு மேல கூட 600, அதுக்கு மேல 720. ஸோ அந்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கால் ஆப்ஷனுக்கான ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? ஸோ அதை வாட்ச் பண்ணிக்க. இது வந்து நான் அடுத்தடுத்து கொடுத்துருக்க லெவல் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பையிங் லெவல் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த லெவல் தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்க. அடுத்து பேங்க் நிஃப்டி 50,000க்கான புட் ஆப்ஷன். 50,000க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 231 ரூபாய் பை பண்ணி 381 ரூபாய்க்கு மார்க்கெட்டை கொண்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 282 ரூபாயும் 231 அடுத்தடுத்த சப்போர்ட் ஆகவும் 476, 615 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ச் பண்ணிக்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா 50,000த்துல இந்த 282 ரூபாய் 230 பையிங் ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா நீங்க பிக்சர் வாங்குறீங்கன்னா இந்த லெவல்ல வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். இந்த லெவலா ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். அதனால வாட்ச் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்க ட்ரேடிங் செட்டப் மாத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ நாளைக்கு வாட்ச் பண்ணிக்கீங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, அடுத்த நாள் நிஃப்டி எக்ஸ்பைரி. சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்சல்டேஷன் தான் இருந்திருக்கு. எந்த டைரக்ஷன் இன்னைக்கு மார்க்கெட் சொல்ல தெரியுதுங்களா? இன்னைக்கு 2 நாள் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி ஒரு சைடுவேஸ் தான் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து எந்த டைரக்ஷன் அப்படிங்கறத கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த டைரக்ஷன்ல போகும்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துட்டு மேல போகலாம், இல்ல இப்படியே மேல போய் பிரேக் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு செல் பண்ணணும் மட்டும் கிடையாது, பையும் பண்ணலாம். அது அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸோட அவங்களோட இது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால மைண்ட் பண்ணிட்டு நாளைக்கு இதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் செட்டப் மாத்திக்கங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.